இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்ஸ்டைன்ஸ் கேஸ் ஃபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகம் ஃபுல்லாக இதை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக நினச்ச நிறைய பேரோட டார்க் சைடு இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த எப்ஸ்டைன் கேஸ் இப்படி அதிர்ச்சி தர ஃபைல் கேஸ் ஜனவரி 30, 2026 தான் வெளியே வந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே 2009 ஒரு ஃபேமஸ் மாடல் இதை பற்றி பேசி ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்ஸ்டைனோட ஐலாண்டில் நிறைய குழந்தைங்க மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஐலாண்டில் நிறைய பேர் கேர்னிபல்ஸாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேர்னிபல்ஸ்னா மனித மாமிசம் சாப்பிட்ற மனிதர்கள். இதை அவங்க 2009 சொல்லும்போது பெருசாக யாரும் கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஜனவரி 30, 2026 அஃபிஷியலாக சில ஃபோட்டோஸும் வீடியோஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு. இதில் வர ஃபோட்டோஸும் வீடியோஸும் ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. அண்ட் இதில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பொலிட்டிஷியனும் செலிபிரிட்டிஸும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு 3 சிக்கனை உரிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நடுவில் இருக்க ஃபோட்டோவை ஒத்து பாருங்கள், அது ஒரு குழந்தைய தோல் உரிச்சு வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் எப்ஸ்டைன் சொல்லப்படுறவன் 2019 ஜெயிலில் சூசைட் பண்ணி இறந்துடுறான். ஆனால் இப்போ நீங்கள் கூகுளில் போய் gmail.worldன்னு சர்ச் பண்ணால் இவன் 2090 வரையும் யார் யாருக்கெல்லாம் மெயில் பண்ணியிருக்கான், இவனுக்கு என்னென்ன மெயில் ரிசீவ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இவனுக்கு வந்த மெயிலில் நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய பொலிட்டிஷியன்லாம் கோட் வேர்டு வச்சு தான் இவனுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண கோட் வேர்ட்ஸ்லாம் என்னென்னா, ஹாட் டாக்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தா அது பாயை குறிக்கும், பீட்ஸான்ட்டு மென்ஷனாக இருந்தால் அது கேர்ளை குறிக்கும், சீஸ்ன்னு மென்ஷனாக இருந்தால் அது ஒரு சின்ன பொண்ணை குறிக்கும், பாஸ்தான்னு மென்ஷனாக இருந்தால் அது ஒரு சின்ன பையனை குறிக்கும், ஐஸ்கிரீம் மேல் ப்ராஸ்டியூட், வால்நட்டுங்கிறது ஒரு பர்சனோட கலர். இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸோட தான் இவனுக்கு மெயில் ஒவ்வொன்றும் வரப்பட்டிருக்கு. இப்போ கூட நீங்கள் கூகுளில் gmail.worldன்னு சர்ச் பண்ணால் இவனுக்கு வந்த எல்லா மெயில்ஸையும் உங்களால் படிக்க முடியும். இந்த எப்ஸ்டைன் அந்த ஐலாண்டை எதுக்கு வச்சிருக்கானா, நிறைய பெண் குழந்தைங்களை கடத்திட்டு போய் அவங்க கூட ஓரல் வச்சுக்கிறதுக்காக தான். இந்த ஃபைல்ஸில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கிற செலிபிரிட்டிஸ், பொலிட்டிஷியன்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. யார் யாருன்னா, மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில் கேட்ஸ், டெஸ்லாவோட ஓனர் எலான் மஸ்க், அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, மைக்கேல் ஜாக்சன் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ட்டு சில தகவல்கள்லாம் வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே மைக்கேல் ஜாக்சன் அப்படிப்பட்டவங்க இல்லை, அவங்கள பற்றி எந்த தப்பான இன்ஃபர்மேஷனும் பரப்ப வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சனோட கால் ரெக்கார்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிருக்கு. இந்த இன்சிடென்ட்ல மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு பப்ளிக் தியரி இருக்கு. அது என்ன பப்ளிக் தியரினா, மைக்கேல் ஜாக்சன் இன்னும் சாகலன்ட்டு. மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஸ்டேஜில் எப்ஸ்டைன் கேஸை பற்றி பேசியிருக்காங்க. அதனால அங்கேருந்து சிண்டிகேட் ஆளெல்லாம் மைக்கேல் ஜாக்சனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் மைக்கேல் ஜாக்சன் தன்னோட மரணத்தை ஃபேக் ஆக்கியிருக்காங்கன்ட்டு. இந்த தியரி எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, மைக்கேல் ஜாக்சன் இறந்த அடுத்த நாளே தேவ்ங்கிற பேரில் ஒரு பர்சன் மீடியா முன்னாடி அப்பியர் ஆகுறாங்க. இந்த பர்சன் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு ஷாக் ஆயிருக்கு. இவங்க பேசுகிற மாடுலேஷன், வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே மைக்கேல் ஜாக்சனோட ஒத்து போகுது. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் நிறைய பேர் மைக்கேல் ஜாக்சன் இன்னும் சாகலை, அவர் தேவா தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால தான் அவரோட டெத்தை ஃபேக் ஆக்கியிருக்காங்கன்ட்டு ஒரு பப்ளிக் தியரி இருக்கு. ஒரு ஃபேமஸ் மாடல் இந்த எப்ஸ்டைன் கேஸை பற்றி வெளியே கொண்டு வந்த வருஷம் 2009. அதுக்கப்புறம் அந்த மாடல் என்னன்னாங்கன்ட்டு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதே வருஷத்துல தான் மைக்கேல் ஜாக்சனும் ஒரு ஸ்டேஜில் இந்த எப்ஸ்டைன் கேஸை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சனோட டெத் ஒரு மிஸ்ட்ரி ஆயிருக்கு. ஒரு ஃபைல்ஸ்ல இருந்து எவ்வளோ கிரைம், எவ்வளோ சஸ்பெக்ட், எவ்வளோ மிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஃபைல்ஸ்ல இருந்து இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா பிரியோ நியூஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.